அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோ நம்ம சின்ன கொம்பு அப்படின்னு பார்த்தோம். அந்த சின்ன கொம்பு யாருன்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த சின்ன கொம்பு தான் அந்த சின்ன அப்படின்னு சொன்னாக்கா ஏன் பெரிய கொம்பு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. சின்ன கொம்பு சின்ன கொம்பு சின்ன கொம்புன்னு வருது. ஏன்னா ஒரு சின்ன நாட்டில இருந்து தான் வரப்போறான். பெரிய பெரிய நாட்டில இருந்தெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சிறிய நாட்டில இருந்து தான் அந்தி கிறிஸ்து வரப்போறான்ற அர்த்தம். அதனால தான் சின்ன கொம்பு சின்ன கொம்பு சின்ன கொம்புன்னு அடையாளப்படுத்தி இருக்குதுங்க. அந்த 10 கொம்புகள்ல 10 கொம்புல இருந்து தான் சின்ன கொம்பு முளைச்சிச்சு. அப்ப 10 கொம்பு பெரிய பெரிய கொம்பா இருக்குது. ஆனா இந்த சின்ன சின்ன கொம்புன்றாங்க. அப்படின்னா 10 நாடுகளும் பெரிய பெரிய நாடா தான் இருக்குது. அதுல இருந்து ஒரு சின்ன நாட்டில இருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான். சின்ன சின்ன கொம்புன்னா சிறிய நாடே. சிறிய நாட்டினுடைய தலைவன் ஒரு ராஜாவா இருப்பான், இல்ல பிரஜையா இருப்பான், இல்ல அந்த நாட்டுல பிறந்தவனா இருப்பான். ஒரு சின்ன நாட்டுல பிறந்தவனா இருப்பான். அதுக்குதான் சின்ன சின்ன கொம்பு சின்ன கொம்பு அப்படின்னு தானியேலும் குறிப்பிட்டு சொல்றாரு. யோவானும் அந்த 10 தலை 10 கொம்பு அதை பத்தி அவர் பேசுறாரு. ஸோ இந்த வீடியோல அந்த சின்ன கொம்புன்ற அந்த அந்தி கிறிஸ்து, அந்த சின்ன நாட்டில இருந்து அந்தி கிறிஸ்து வரப்போறான். சோ அந்த சின்ன கொம்புன்ற அந்த சின்ன நாடு எது, எந்த நாட்டுல இருந்து வரப்போறான் அப்படின்ற வீடியோவை இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்தி கிறிஸ்து எந்த நாட்டில இருந்து வரப்போறான்னு நம்ம பார்க்க போறோம். வீடியோவில் நான் தலைப்பு கொடுத்துருப்போங்க. அந்தி கிறிஸ்து இந்த நாட்டில இருந்து தான் வருவான் அப்படின்னு அந்த நாட்டு பேரே நான் வீடியோவில் தலைப்புல கொடுத்துருப்பேன். தலைப்பை பார்த்துட்டு மட்டும் நீங்க போயிடக்கூடாது. என்ன நிறைய பேர் ரோமுன்னு குறிப்பிட்டு சொல்றதுனால நான் அந்தி கிறிஸ்து, ஏன்னா ஆண்டவரே சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. அந்த குற்றப்பலகை ஆண்டவர் கழுத்துல மாட்டி இருக்கிற அந்த குற்றப்பலகையில அந்த இடத்துல அந்த நாடுகள்